கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்களுக்கான 25% இடஒதுக்கீட்டின் கீழ் சிபிஎஸ்இ ஐசிஎஸ் பள்ளிகளை சேர்க்க இயலாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய பிரிவினருக்கு தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். இந்த இடஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்கும் பொழுது 1 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் வசிக்கவில்லை என கூறி விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக கூறி கோவையை சேர்ந்த ஈஸ்வரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது சஃபிக் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் 1 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் வசிக்கவில்லை என கூறி விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுவது தவறு, ஆந்திராவில் இது சம்பந்தமாக விதிகள் வகுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 25% இடஒதுக்கீட்டில் சிபிஎஸ்இ ஐசிஎஸ் பள்ளிகளையும் சேர்க்க வேண்டும் எனவும் மனுதாரர் தரப்பில் கோரப்பட்டது. சிபிஎஸ்இ பள்ளிகளை சேர்ப்பது குறித்து முடிவெடுக்க மாநில அரசுக்குத்தான் அதிகாரம் உள்ளதாகவும் மனுதாரர் வாதிட்டார். தமிழக அரசு தரப்பில் ஆஜரான அரசு பிளீடர் எட்வின் பிரபாகர் மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளிகளுக்கு மாநில அரசின் கட்டண நிர்ணய குழு கட்டணங்களை நிர்ணயித்து அதன் அடிப்படையில் 25% இடஒதுக்கீட்டில் சேர்க்கப்படும் மாணவர்களுக்கான கட்டணத்தை அரசு செலுத்துகிறது. ஆனால் சிபிஎஸ்இ ஐசிஎஸ் போன்ற பள்ளிகளுக்கு மாநில அரசின் கட்டண நிர்ணய குழு கட்டணங்கள் நிர்ணயிக்க இயலாது எனவும் அதனால் இந்த பள்ளிகளை 25% இடஒதுக்கீட்டின் கீழ் சேர்க்க இயலாது எனவும் விளக்கம் அளித்தார். மேலும் 1 கிலோமீட்டர் இடைவெளியில் ஒரு அரசு தொடக்க பள்ளியும் 3 கிலோமீட்டர் இடைவெளியில் அரசு நடுநிலை பள்ளியும் உள்ளதாகவும் தமிழகம் முழுவதும் 5000 பள்ளிகளில் உபரி ஆசிரியர்கள் உள்ளதாகவும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ளதாகவும் தெரிவித்த அவர் இதன் காரணமாக அரசிற்கு நிதிச்சுமை உள்ளதாகவும் தெரிவித்தார். இதனை அடுத்து இந்த வழக்கில் விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்யும்படி அரசு தரப்பிற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஜூலை 18ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர்.